வச்சுட்டு நீங்க ஒரு 6000 ரூபாய் பணம் தரீங்களா? 6000 ரூபாயா? நீ என்ன தமாஸ் பண்றியா? அவ்வளோ காசு கிடைக்கலனா நான் தூக்கு மாட்டிட்டு செத்துருவேன். நிஜமா சொல்றியா? முதலாளி, இங்க இருக்கிற மரத்து மேல சத்தியமா சொல்றேன். என்ன ஆனாலும் இந்த கண்டிஷன்ல உன்னை சாக விடவும் முடியாது. காசு தரலான்னா அதுக்கு சில கண்டிஷன் இருக்கு. காசு கிடைக்கலனா என்னோட பணம் கோயில் குளத்துல தான் மிதக்கும். அது எப்படிடா? தூக்கு போட்டு செத்ததுக்கு அப்புறம் கோவில் குளத்துல பணம் முதக்கும்? முதலாளி, இந்த காசை பேங்க்ல கொடுக்கணும். அடைக்கலனா என்னோட வீட்டையும் நிலத்தையும் ஜப்தி பண்ணிடுவாங்களாம். சத்தியமாவா நீ சொல்ற? ஆமா அப்படின்னா காசு தரேன். முதலாளி, நீங்க எனக்கு ஒரு கடவுள் மாதிரி. இந்தாங்க நகை. ஐயா இதெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்ப எனக்கு காசும் வேண்டாம். ஐயோ இப்போ இது புலிவால் பிடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. டே நீலா, இந்த நகையை வாங்கிட்டு தான் உனக்கு கடன் கொடுக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லைன்னு உனக்கு தெரியாதா? தெரியும் முதலாளி. நீங்க எனக்கு எவ்வளவு காசு கொடுத்துருக்கீங்க. என்னோட நிம்மதிக்காக கேட்குறேன். இந்தாங்க, இதை பிடிங்க. குஸ்தி போட்டிக்கு அப்புறம் நான் இதை வாங்கிக்கிறேன். அதை எடுத்துட்டு போய் யார்கிட்ட வித்தீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க. அருணா கயிறை யார்கிட்ட கொடுத்தீங்க? கடையில கொடுத்தீங்களா? இல்ல. அப்ப எங்க போய் வித்தீங்கன்னு சொல்லுங்க. விக்கல. முதலாளி கிட்ட அடமானம் வச்சிருக்கேன். எனக்கு இப்ப என்னோட அருணா கயிறு வேணும். அது கிடைக்காது சாவித்ரி. ஏன் கிடைக்காது? அந்த காசை நான் பேங்க்ல போய் கொடுத்துட்டேன். பேங்க்லயா? பேங்க் கடன் அடைக்கலனா இந்த வீட்டை ஜப்தி பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. ஓஹோ, அப்ப வீடு அடமானம் வச்சு கடன் வாங்கிருக்கீங்களா? காசு இல்லாத நேரத்துல இதுக்கப்புறம் காசு இல்லைன்னா என்ன யாருக்காச்சும் அடகு வைங்க. இப்படி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாத சாவித்ரி. அந்த அருணா கயிறு அடகு வச்சது என்ன நீங்க அடகு வச்ச மாதிரி தான். அந்த அருணா கயிறு பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க சாவித்ரி. அது வேண்டாம். நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. காட்டு வழி போற புள்ள கவலைப்படாத, காட்டு புலி வழி மம்மட்டிங்க பேரு சொன்ன புலி நடுங்கும் பாரு. என்ன சட்டை கூட போடாம இருக்கீங்க? நான் தொட்டுக்கிறேன். ஒரு தடவை ஒரு தடவை. என்ன தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளை மேல கைய இங்க பாருங்க. மாவளை மாட்டினியா? இதுக்கப்புறம் எங்க விடுவேன்? என்ன அடிச்சுட்டா வர நீ? சரியான நேரத்துல நான் அங்க போனதுனால எதுவும் நடக்கல. கடவுள் புண்ணியம். இதுக்கு மேல என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க வாத்தியாரு? எதுவுமே நடக்காத மாதிரி. ராமு, நடந்தது நடந்து போச்சு. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகி பிபி ஏத்திக்க. வாத்தியாருக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், எனக்கு அப்படி இல்ல. என்னோட பொண்ணுக்குள்ள அப்படி நடந்திருக்கு. உனக்கு பொண்ணுன்னா எனக்கும் தானடா பொண்ணு. நீ என்னடா இப்படி பேசுற? அப்படி நினைச்சதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு நடந்திருக்கு. உன் பக்கத்துலயும் தப்பு இருக்குதுடா. குஸ்தி போடுறவன் சொல்லி எங்கிருந்தோ வந்த ஒரு திருட்டு பயலத்தானே நீ என் வீட்டுக்குள்ள விட்டுருக்க. நான் ஏதாவது என் வாயில சொல்லிட போறேன். அம்மா சரோஜினி, நீ தான் எனக்கு புரிய. நீ எதுவும் பேசாத, ஒரு மூலையில அமைதியா இருந்தா போதும். உன் பையன் தான் இத்தனைக்கும் காரணம். நம்ம பொண்ணு பக்கமும் தப்பு இருக்குங்க. போடி அந்த பக்கம். ஒரு அடி விட்டான்னு வச்சுக்க. வாத்தியாரே, உங்க பையனும் அந்த குஸ்தி மாஸ்டரும் சண்டை போட்டுக்கிறாங்க.
நீ எப்படா பயில்வானா? ஒரு தப்பு நடந்து போச்சு பாத்தியாரே, என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு உனக்கு மன்னிப்பு வேணுமா? என்ன விட்டுருங்க. ஏய், வந்துட்டாரு. நம்ம ஊருக்கு பயில்வான் வந்துட்டாரு. டேய், நீலகண்டனோட பொண்டாட்டிய சாவித்திரிய பாக்கும்போது அந்த பைல்வானோட முகத்தை பாத்தியா? பயில்வானோட முகத்தை நம்ம யாரும் பார்க்கல, சாவித்திரி முகத்தை தான் பார்த்தோம். பயில்வானை பார்க்கும்போது சாவித்திரி முகத்துல ஏதோ ஒரு மாற்றம் இருந்துச்சு. சாவித்திரியை பார்த்தா வாய திறக்காதவங்க யார் இருக்காங்க? டேய், ச்சே, இந்த மாதிரி பேச்செல்லாம் இந்த இடத்துல பேசாத சங்கர. ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் நடுவுல இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ வாய மூடுறா. இவருக்கு எப்ப பார்த்தாலும் இதே யோசனை தான். போங்க. கண்ணாயிரங்க யார பாத்துக்கிட்டு இருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். வாய் மூடிட்டு போயா. என்ன பிரச்சனை? பயில்வானுக்கும் சாவித்திரிக்கும் ஏதாச்சும்? நம்ம போய் பைல்வான் கிட்ட நேரடியா போய் இந்த விஷயத்தை கேட்டானே. அப்புறம் பயில்வான் கிட்ட நீ நல்லா வாங்கி கட்டிப்ப. காசு மேல காசு. பாருங்க ஏதேதோ பேசுறாங்க. எப்படி பேசாம இருப்பாங்க? ஊர்க்காரவங்க கிட்ட நீங்க வாங்கி வச்ச கடனை கேட்காம இருப்பாங்களா? அதை பத்திலாம் இல்ல. வேற நீயே நல்லா யோசிச்சு பாரு. யோசிக்கிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. நீங்களே யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. உன்னை பத்தி தான் பேசுறாங்க. என்ன பத்தியா? ஆமா, அந்த பைல்வான் உன் மூஞ்ச பார்க்கும்போது அந்த ஆள் மூஞ்ச மாறிடுச்சுன்னு, அப்புறம் நீ கூட ஒரு மாதிரி பார்த்தன்னு ஊர்ல இருக்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது உண்மைதான். அதனால அவங்களுக்கு என்ன? அப்ப அந்த ஆள் உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும். எப்படி? நாங்க ஒரே ஊரு. அது எனக்கு தேவையில்ல. உங்க ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமா? ஆமா, நான் அதை தெரிஞ்சுக்கணும். எனக்கு அது தெரிஞ்சுதான் ஆகணும். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த சம்பந்தமும் எங்களுக்குள்ள இல்ல. அப்ப இந்த ஊருக்காரங்க சொல்றது நெருப்பு இல்லாம புகையாது சாவித்ரி. அப்போ சொந்த பொண்டாட்டியை விட உங்களுக்கு இந்த ஊரு சொல்றதா முக்கியமா? வறுமையில கஷ்டப்படுறது பத்தாதுன்னு இப்ப சந்தேகம் வரையா? நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க ஊரு ஃபுல்லா கடன் வாங்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வித்தாலும் ஏன் எனக்கு ரொம்ப முக்கியமான அருணாக்கரையும் சேர்த்து